யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, 2-3 பால், வெந்தயம், மிளகாய்த்தூள், முதலாம்பால், புளி, தேங்காய் எண்ணெய். வாங்கோ பார்ப்போம். இதுக்குள்ள எண்ணெயை விடுவோம். சட்டி காயட்டும். எண்ணெயை விட போகிறோம். இன்னும் கொதிச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ள இங்கே வந்து இந்த புளிக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டு வச்சுருக்கிறோம். நல்லா ஊறட்டும். இது கடைசியாக தான் தேவை. அப்போ அது மட்டும் ஊறிக்கொண்டிருக்கட்டும். அதை வைப்போம் பிறப்பா. அப்போ நாங்கள் எண்ணெய் கொதிச்சா பிறகு இதை பொரித்து எடுப்போம். இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சா பிறகு நாங்கள் இந்த முருங்கைக்காயில் போடுவோம். இதுக்குள்ள நல்லா பொரிய விடுவோம். இது நாங்கள் புதுக்காய் என்றபடியாக அந்த நேர்கள் ஒன்றும் எடுக்கல. சும்மா பட்டமாகவே வெட்டி போட்டு குறுக்க வெட்டிடுறோம். இந்த பழைய காய்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த பச்சையாக இருக்கிற எல்லாம் எடுக்க வேண்டி வரும். இது புதுசு மரத்தில் ஆஞ்சபடியாக இதை அப்படியே போட்டிருக்கிறோம். இது நல்லா முருகை பொரியணும். இப்படியே விடுவோம். கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும். இது நல்லா சிவந்துட்டுது. இதை நாங்கள் உரக்குவோம். இப்படி பொறிச்சு எல்லாத்தையும் உரக்குவோம். எண்ணெயை வடிக்க விட்டு எண்ணெய் இல்லாமல் உரக்குவோம். அப்படியே எல்லாத்தையும் போட்டு பொரிப்போம். எல்லா காய்களையும் இப்படியே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த எண்ணெயில் அரைவாசி எண்ணெயை குறைப்போம். எல்லா எண்ணெய்களையும் பொரிக்காமல் இவ்வளோ எண்ணெய் இன்னும் குறைக்கலாம். இவ்வளோ எண்ணெய் காலை நாங்கள் உள்ளி வெங்காயம் வதக்க வேஸ்ட்டு இந்த உள்ளியெல்லாம் போடுவோம். பச்சை மிளகாய் போடுவோம். இந்த கருவேப்பிலையும் திக்கி போடுவோம். இவ்வளோ எண்ணெய் காணும் எங்களுக்கு வெங்காயம் இந்த வதங்கிறதுக்கு. இவ்வளோ எண்ணெய் காணும் எங்களுக்கு இந்த வெங்காயம் உடியல் வதங்குறதுக்கு. இப்போ இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போடுவோம். உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுனாங்க. இப்போ இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போடுவோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நாங்கள் இங்கே குழம்ப கூட்டுவோம். இதுக்குள்ள 2-3 பாலை விடுவோம். கரைச்ச புளியும் விடுவோம். நல்லா கரைச்சி போட்டு அதையும் விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விடுவோம். அப்போ நாங்கள் இந்த புளியை 2 தடவை கரைச்சி அதையும் வீட்டில் விடுவோம். நாங்கள் இதே செய்யக்கிற அங்கால அந்த தாளித்ததையும் கூட பார்க்கணும். அதான் கழுவிப்போம். இது நல்லா ஊறுகட்டும்.
கொஞ்சமாக ஒரு குழம்புக்கும் இதால் 3 மீசக்கரண்டி போடுறேன் நான். இது யாழ் சமையல் தூள், நல்ல வாசமாயும் வேலை இருக்கும் உங்களுக்கு. இதையும் நல்லா கரைச்சி விடுவோம். யாழ் சமையத்தூள் தெரியாட்டி நாங்கள் போட்டிருக்கிறோம், போய் பாருங்க. இந்த உப்பை போடுவோம். உப்பு வழக்கம் போல் மறந்துட்டேன், உப்பை போடுவோம். போட்டு மூடி விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆடியாக முருகணும், முருகட்டும். நாங்கள் விட்ட எண்ணெய் கணக்காக வருது. இனி இந்த மிச்ச எண்ணெய்க்குள்ள வெந்தயத்தை பொரிச்சோம்னா காணும். எல்லா எண்ணெய்களையும் வச்சு பொரிக்காமல் இப்படி செய்தீங்கன்னா அந்த மணங்களும் வெளியில் போகாது. வெந்தயத்தை போடுவோம். இதுக்குள்ள வெந்தய குழம்பு தானே, அப்போ கொஞ்சம் கூட வெந்தயம் போட. இப்போ இது இந்த இறங்குற எண்ணெயெல்லாம் இதுக்கு காணக்கூடியாக வரும். அது பொரிக்கிறது காணும். மேற்கொண்டு விடாதீங்க. இதுக்கு வந்து இப்போ படித்து வரும், இந்த இறக்கி கொண்டு வரும் இருக்குல்ல. இப்போ வெந்தயம் பொரிப்பட்டு இந்த வாசம் தருது. இனியும் எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். இதை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிருக்குது. அப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த முதல் பறித்த முருங்கைக்காய், இந்த வெங்காயம் உள்ளிக்க வெங்காயம் பறித்த எல்லாத்தையும் மாதிரி இதில் போட்டு விடுவோம். எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி விடுவோம். ஒரு கொதி வேற முதல் பாலை விட்டுட்டு இறக்குவோம். இது முருங்கைக்காய் ஒரு காவியை விடுவோம். மூடி விடுவோம். மெல்லிய நெருப்பில் விடுங்க. இன்றைக்கு என்னடே வேகத்தை வந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள முதல் பாலை விட போகிறோம். நல்ல வாசமாக இருக்குது. உள்ளி வெந்தயம் எல்லாம். இப்போ நாங்கள் இது முருங்கைக்காய் இதுக்குள்ள நாங்கள் போட்டு கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள முதலாம் பாலை விட போகிறோம். சின்ன கரண்டி என்ற வழியாக எங்களுக்கு இதை அளவிடுவோம். அவ்வளோதான் காணும். இப்போ நாங்கள் இப்படியே இறங்கி நல்லா ஊற்று கொதிக்க 5 நிமிஷம் நல்லா விட்டுட்டு நிப்பாட்டி விடுவோம் அடுப்பில். இப்போ இந்த நேரம் நீங்கள் உப்பு பிடிக்கலாம் பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா ஒரு கொதிக்க வர விட அப்படியே திறந்து பார்க்க தேவையில்லை. நாங்கள் தான் நல்லா இந்த மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷம் விட்டுட்டு நிப்பாட்டுவோம். இப்போ நாங்கள் கொதி வந்து மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷம் விட்டுட்டோம். இனி இப்படியே இதை நிப்பாட்டி அதுக்கு பிறகும் திறக்காமல் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ இதை நாங்கள் திறப்போம். 5 நிமிஷம் ஆச்சு பாருங்க. நல்ல வாசமாயும் இருக்குது. எங்களுக்கு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இப்படியே வரும்.